ஓகே, சிவராத்திரி பத்தி சொல்றீங்களா இப்போ? சொல்றேன்க்கா. உலகம் அழிய போகும்போது விஷ்ணு, பிரம்மர், பார்வதி 3 பேர் பூஜை செஞ்சாங்க. லாஸ்டா பார்வதி பூஜை செய்யும்போது சிவன் அவங்க முன்னாடி தோன்றி உலகத்தை காப்பாத்தினாரு. அதுக்கப்புறம் பார்வதி இந்த நைட்டை சிவராத்திரி என்று சொல்லணும். இந்த ராத்திரியில யாரெல்லாம் சிவனை பூஜை செய்யறாங்களோ அவங்களுக்கு அவங்க வேண்டிய வரம் அதுக்கப்புறம் முற்றி கிடைக்கும். வேட்டைக்கு போகும்போது அவங்க ஒரு முடி வந்து மாற்றி வீரம் மாற்றி மேலே தூங்காம இருக்கிறதுக்கு வில்லையா கீழே ஃபுல்லாக கொட்டிகிட்டே இருந்தான். அது மறுநாள் விடிய காலமுறை சிவன் ஒழித்து நீ காலமுறை பூஜை பண்ணிட்டே இருந்த அதனால உனக்கு என்ன வேணுமோ என்ன கேட்டு தர அப்படின்னு சொன்னோடனே எனக்கு சரி, அந்த ராத்திரி சிவராத்திரி அன்றைக்கு பூஜை செஞ்சனால சிவராத்திரி அன்னைக்கு எனக்கு பூஜை செஞ்சனால உனக்கு வேண்டிய வரங்களை தந்தேன் அப்படின்னு சிவன் சொல்றாரு. ஓகேவா? சிவன் மொத்தம் 4 கால பூஜை பண்ணுவாங்க. முதல் கால பூஜை பஞ்சகவியம், 2ஆம் கால பூஜை பஞ்சமடம் மற்றும் பால், 3ஆம் கால பூஜை பழச்சாறு, 4ஆம் கால பூஜை சந்தனம். சிவராத்திரி அன்னைக்கு சிவனுக்கு இதை இலைய வச்சு பூஜை பண்ணால் நல்லது. ஓம் நம சிவாய.